அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த தடவை நம்ம எதுவும் சமைக்க போகிறதில்ல. இப்போ கீ எப்படி செய்கிறது வீட்டிலையே, நம்ம பசும்பால்லையே ஆடை எடுத்து கீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது பசும்பால், இதில் எல்லோயிஷாக தான் ஆடை வரும். அப்படி நீங்கள் எருமைப்பால் பஃபெலோ மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒயிட் கலர் ஆடை வரும். ஆனால் எல்லாமே சேமாக தான் இருக்கும், கலர் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பால் கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே லேயர், ஆடையோட லேயர் ஃபார்ம் ஆகிடும். அதை ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா திக் லேயராக கிடைக்கும். அதை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் கீழே ஸ்டோர் பண்ணிடாதீங்க. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெடாமல் நல்லா சூப்பராக இருக்கும். எப்போ வரையும் வேணாலும் 1 மந்த் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது என்னோடய 1 மந்த் கலெக்ட் பண்ண ஆடை. இதில் இருந்தால் இன்றைக்கி கீ செய்ய போகிறோம். நீங்கள் எப்போ கீ செய்யலான்னு இருக்கீங்களோ அன்றைக்கி நாள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கீழே ஷெல்ஃபில் வச்சுருங்க. சும்மா ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. அப்போ அந்த ஐஸ் கட்டிலாம் கம்மியாயிரும். 1 நாள் முன்னாடி வெளியே எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ஐஸ் கட்டிலாம் இல்லாமல், ரொம்ப ஃப்ரீஸாக கெட்டியாக இல்லாமல் நார்மல் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி ரொம்ப ஃப்ரீஸாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கத்தியில் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா தனித்தனியாக க்யூப் மாதிரி வந்துடும். அதை எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுதான் நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம். இதை நம்ம சமையலுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு எப்போவுமே ஸ்டோர் பண்ண ஆடை யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 2 days அதுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா பன்னீர், பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நிறைய வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிளெண்ட் பண்ணும், திருப்பி தண்ணி ஊற்றணும், பிளெண்ட் பண்ணும், திருப்பி தண்ணி இதே ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பண்ண தான் அந்த பட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாறும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டால் நம்மளோட பட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்பூனில் இப்படி தனியாக நீங்கள் பண்ணிங்கனாவே செப்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஆகலைன்னு நீங்கள் பண்ணுறதை விட்றாதீங்க. இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகுதேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி ஊற்றுங்க, திருப்பி பண்ணுங்கள். தண்ணி ஊற்றுங்க, திருப்பி பண்ணுங்கள். கொஞ்சம் சில் வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லா பட்டரையும் ஒன்றா அது மேலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா பட்டர் மில்க் தனியாக, நம்மளுக்கு பட்டர் தனியாக கிடச்சிரும். அந்த பட்டர் மில்க்கை தனியாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் நம்மளுக்கு நிறையா பட்டர் மில்க் கிடைக்கும். இந்த பட்டர் மில்க் யூஸ் பண்ணி நம்ம பன்னீர் செஞ்சுக்கலாம். இதுலேயே ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி வச்சிட்டோம்னா மோராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் மில்க் தனியாக எடுத்துட்டோம்னா இப்போ வெறும் பட்டர் மட்டும் இருக்குது. இந்த பட்டரை நம்ம தனியாக எதில் நெய் காய்ச்ச போகிறோமோ அந்த பெரிய கடாயிலே போட்டு வச்சுக்கலாம். இதிலே நம்ம கழுவி இதிலேயே காய்ச்சிக்கலாம். எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டரை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுதான் நம்மளோட பட்டர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, yellowish-ஆ. இதை நம்ம கழுகணும் லாஸ்ட்டாக. அதுக்குள்ளே நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆடையிலையும் பட்டர் எடுத்து வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸாக தெரியும். டெய்லி ஆடை வீட்டில் பசும்பால் வாங்கினீங்கன்னா டெய்லி ஆடை நிறையா வரும். அதை எடுத்து வச்சா ஈஸியாக நம்ம வீட்டிலையே நெய் செஞ்சுக்கலாம். வெளியே வாங்கவே தேவையில்லை. அவ்வளோ நெய் நம்மளுக்கு கிடைக்கும். பட்டரும் கிடைக்கும், நெய்யும் கிடைக்கும். இது இன்னொரு மெத்தட். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் தனியாக எடுத்துக்கலாம், அப்புறம் பட்டர் மில்க் லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வெறும் பட்டரை எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் சைடு பட்டர் மில்க்கை ஊற்றிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்கள். அதை ஸ்க்ராப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு நிறையா பட்டர் மில்க் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய இதில் இருக்கிறத நான் பன்னீர் செய்வேன். இன்னொரு வெசலில் போடுறத நான் மோர் செஞ்சுக்குவேன். மோரும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். ஃபைனலாக எனக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு. அந்த 2
பவுல் ஃபுல்லாக இருந்த ஆடையில் இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறது எப்படின்னா, நல்ல தண்ணி ஊற்றி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் தண்ணி பட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த ஒயிட் கலராக வர தண்ணியை இதை கீழே ஊற்றிடுங்க. நம்ம பட்டர் மில்க் ஃபஸ்ட்டு இது எடுத்தது தான் பட்டர் மில்க். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா அழுத்தி அழுத்தி எல்லா பக்கம் படுற மாதிரி அந்த ஒயிட்டிஷாக தண்ணி வரவே கூடாது. அந்த அளவு நம்ம கழுவினோம். 3 டைம்ஸ் கழுவி எடுத்தோம்னா நம்மளுக்கு கிளியர் வாட்டர் கிடைக்கிற வரை கழுவினோம்னா நம்மளுக்கு நெய் காய்ச்சினதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த வேஸ்ட்டு ஸ்க்ராப் அதிகமாக கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் ஒரே சைடு அழுத்தி அழுத்தி சைடு பண்ணிக்கோங்க. ஒரே பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வாட்டர் இதை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கிளியராக வருதா? இந்த மாதிரி 2 to 3 டைம்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு கிளியரான வாட்டர் கிடைக்கும். அப்போது ஓகே, நம்மளோட பட்டர் வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது என்னோடய லாஸ்ட் வாட்டர் இந்த அளவு கிளியராக வந்துடுச்சு. இனி அவ்வளோதான். இது நான் அந்த பட்டர் மில்க் கிடைச்சதுலேருந்து பன்னீர் செஞ்சிட்ருக்கேன் அந்த வீடியோ. இதை நான் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம நார்மல் பன்னீர் செய்கிற மாதிரியே அந்த பட்டர் மில்க் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு வினிகரும் தண்ணியும் கலந்த லிக்விட் ஊற்றிருக்கேன். அதை ஊற்றினா நம்ம நார்மல் பன்னீர் எப்படி ஆகும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனி இதை வடிகட்டி நம்ம எப்போது நார்மல் பன்னீரில் எப்படி வெயிட் வைப்போம் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வெயிட் வச்சிடலாம். முடிஞ்சு நம்ம பன்னீர் ரெடி. இதை ஸ்டோர் பண்ணி நம்ம நார்மல் பன்னீரில் என்னென்ன செய்கிறோம் அது எல்லாமே செஞ்சுக்கலாம். சேம் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. எப்போவுமே பன்னீர் ஃபோல்டு பண்ணி வைக்கும் போது நல்லா புழிஞ்சு எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் நம்ம வெளியே கிடைக்கிற மாதிரியே ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இல்லாட்டி சர்க்கிளாக ரவுண்டாக கிடைக்கும். இது மேலே இந்த மாதிரி ஏதாச்சும் நல்லா வெயிட்டாக இருக்கிறத வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3 to 4 hours விட்ருங்க. 2 hours கூட ஓகே தான். 4 hours விட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக உதிராமல் நீட்டாக கிடைக்கும். இது நான் நைட் செஞ்சேன், அதனால் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். காலையில் எனக்கு பர்ஃபெக்டாக பன்னீர் கிடச்சிருச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம ஸ்டோர் பாட் பன்னீர் மாதிரியே இருக்கும். இதை நம்ம இனி எப்படி வேணாலும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணோன்னா இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். இல்லாட்டி கீழே ரெஃப்ரிஜரேட் பண்ணோன்னா தண்ணி ஊற்றி ஸ்டோர் பண்ணணும். சும்மா ஸ்டோர் பண்ணோம்னா கெட்டு போயிடும். தண்ணி ஊற்றி வச்சோம்னா கெடாமல் நீட்டாக இருக்கும். அந்த தண்ணி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் a day மாற்றிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹாட் இல்லாமல் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா நார்மல் ஆயிரும், பன்னீர் சாஃப்ட் ஆயிரும். இப்போ வாங்க எப்படி இந்த பட்டர்லேருந்து நெய் செய்யலான்னு பார்க்கலாமா? இதுவும் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவே எடுத்திருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்டர் வேணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும், அதனால் இந்த அளவு நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு சால்டட் பட்டர் ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இதுலேயே சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சால்டட் பட்டர் ரெடி. அவ்வளோதான். இது ஃப்ரீசர் கீழே இருக்கிற ட்ரேயில் வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பட்டரை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி தானாகவே வந்துடும். மெல்ட் ஆகும்போது ஸ்பூனில் இருக்கிறத எல்லாம் அப்படி ஸ்க்ராப் பண்ணி விட்ருங்க. மெயினாக கீ செய்யும் போது ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக அது கூடயே இருக்கணும். இல்லாட்டி சிம்மில் வச்சுருங்க, அதுதான் பெஸ்ட். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தானாக ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சைட் பை சைடு உங்களோட வேறு வேலை பார்த்துட்ருக்கலாம். மறந்துட்டு ஹையில் வச்சிட்டோம்னா பட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் கருகி போயிடும். சாலிடாக இருக்கிறதெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சைடில் அப்படி அடி பிடிச்சி ஒட்டிக்காது. இல்லாட்டி அப்புறம் கழுகுறதுல ரொம்ப ஹார்டாக இருக்கும், கழுகவே முடியாது. இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொங்கி வரும். பொங்கி வெளியே ஓடிடும். அதனால ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அகலமான வெசல், பெரிய வெசலாக எடுத்துக்கோங்க. அகலமாக எடுக்காமல் ஆழமாக எடுத்திங்கன்னா இன்னும் நல்லது. மேலே ரொம்ப பொங்கி வராது.
அன்னைக்கு எனது ஜஸ்ட்டு மிஸ்ஸு பொங்கியிருக்கும் தப்பிச்சிட்டு, இல்லாட்டி ஃபுல்லாக கழுகுற வேலையாயிருக்கும் எனக்கு. அதனால சிம்மில் வச்சே ஃபுல் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்பலாம் பொங்காது. இப்போ இந்த அளவு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுருங்க, நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் முருங்கைக்கீரை. உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் போட்டு பாருங்கள். அதோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும். என் பின்னாடி என்னோடய ஒரு வால் பேபி உட்காந்துருக்கான், அதுவும் இதுவும் சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். முருங்கைக்கீரை போடும் போது சிம்மில் வச்சு போடுங்க. இது போட்ட உடனே வேகமாக பொங்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அது பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுற டைமில் தான் முருங்கைக்கீரை போடணும். ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க, இல்லாட்டி அப்புறம் கருகி போயிடும். லாஸ்ட்டாக முடிகிற ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மினிட் முன்னாடி போட்டிங்கன்னா சூப்பராக வீடே வாசம் தூக்கும். வெளிவரே வாசம் போயிடும். அவ்வளோ சூப்பர் அரோமேட்டிக்காக இருக்கும். முருங்கைக்கீரை பொரிஞ்சது அந்த பபிள்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் நின்றும். பபிள்ஸ் இல்லாமல் கிளியர் ஆரம்பிக்கும். அப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது கூட ஒரு ஏலக்காய் கூட போடலாம், அது உங்களோட விஷ். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஸ்மெல் பிடிக்கும்னா போடலாம், இல்லாட்டி தேவை. இந்த முருங்கீரையை சூடாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கீ ரெடி. இனி ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னரில் கூட நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீல் இதில் வடிகட்டினீங்கன்னா சூடு இருக்கும் போதே வடிகட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லாட்டி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எதில் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சூடான சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடுங்க, செம டேஸ்டியாக இருக்கும். அதோட வீட்டில் செஞ்ச ஹாப்பினஸ் தனி. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த முருங்கீரையை எடுத்து சூடாக சாப்பிட்டு பாருங்கள். ஆறிடுச்சுன்னா நல்லாயிருக்கா. சூடாக நெய்யோடு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்பவே ஹெல்தி. நம்ம அவ்வளோ பட்டர் இவ்வளோ நெய் செஞ்சதில் இவ்வளோன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டே. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா இந்த வேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக வரும். இதை வேணும்னா எதுலையாச்சும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இதில் ஸ்வீட் கூட செய்வாங்க, ஆனால் அதெல்லாம் இன்னும் முருகாமல் ஒயிட்டாக எடுத்தாங்கன்னா கோவா மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யாராச்சும் இதில் ஏதோ டிஷ் செய்வீங்களான்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆறுனதுக்கப்புறம் கீ இப்படி தான் மணலாக சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, என்னோடய வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.